ஒரு காருக்கு பெட்ரோல் போட்டுருப்பாரு, இன்னொரு ட்ராக்ல வந்து ஒரு பெரிய கார் ஒன்று வரும். எல்லா மற்ற அட்டண்டர்ஸ்லாம் அந்த காருக்கு ஓடுவானுங்க. முடிச்ச அப்புறம் தீருபாய் அம்பானி கேட்பாரு, யார் அவர், எதுக்கு எல்லாம் ஓடுனீங்க? அவருக்கு தெரியாதா, அவர் ஒரு பெரிய ஆயில் வெல் ஓனர், அவருக்கு சல்யூட் அடிச்சா நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லுவார், நான் டிப்ஸ், நான் சல்யூட்லாம் அடிக்க மாட்டேன், ஒரு நாள் நானும் ஆயில் வெல் ஓன் பண்ணுறேன் பாரு அப்படின்வார். எல்லாரும் சிரிப்பானுங்க. ஆனால் தீருபாய் ஹேட் தி லாஸ்ட் லாஃப். யூனோ வை? இன் தி மார்னிங் அவர் பெட்ரோல் பம்ப் பாய் நைட் ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் உட்காந்து அக்கௌண்ட்ஸ் எழுதுவார். முதல் மாதம் வந்து அந்த ஆடிட்டர் அசிஸ்டன்ட் அவருக்கு வந்து செக்கு கொடுப்பார், சேலரி செக்கு. இவர் வாங்க மாட்டார். ஏன்பா வாங்க மாட்டேன்னு கேட்டவுடனே இல்லை அப்படின்வார். உடனே மேபி அவன் அதிகம் எதிர்பார்க்குறான் போல இருக்குன்னு சீனியரை கூப்பிட்டு பேச சொல்லுவார். சீனியர் வந்து என்ன தம்பி அப்படின்னு சொல்லுவார். அப்போ தீருபாய் சொல்லுவாராம், ஐ ஹவ் நாட் கம் ஹியர் டு ஏர்ன், ஐ ஹவ் கம் ஹியர் டு லேர்ன். அந்த லேர்னிங் அர்ஜி இருக்கணும். அந்த லேர்னிங் அர்ஜி யாராருக்கு இருக்கோ அவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் கண்டினியூஸாக முன்னேறினே வருவாங்க. அந்த லேர்னிங் அர்ஜி வந்து இல்லாமல் எடுத்த உடனே ஏர்னிங் அர்ஜி தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு. நான் அந்த ஏர்னிங் அர்ஜிலேருந்து லேர்னிங் அர்ஜிக்கு மாற்றுங்க. 20 to 30 எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வாழ்க்கையை படிக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட வாழ்க்கை வந்து மேலே போகும்.